தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் ஊதியத்தை அதிகரிக்க கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டதை அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் தலைமையில் ஊதிய குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையில் விற்பனையாளர்களுக்கு 9,990 முதல் 39,900 ரூபாய் வரை காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கட்டுநர்களுக்கு 9,000 முதல் 35,000 வரை வழங்கப்பட உள்ளது. விற்பனையாளருக்கு முதல் ஓராண்டுக்கான தொகுப்பூதியம் 6,250 7,500 கட்டுநருக்கு 5,500 6,600 உயர்த்தப்பட்டுள்ளது. ஓராண்டு பணி முடிந்த விற்பனையாளருக்கு காலமுறை ஊதியம் 8,600 முதல் 29,000 என்பதிலிருந்து 9,900 முதல் 39,900 உயர்கிறது. கட்டுநருக்கு 7,800 முதல் 26,000 என்பதிலிருந்து 9,000 முதல் 35,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அகவிலைப்படியை பொறுத்தவரை அடிப்படை ஊதியத்தில் 55% வழங்கப்படும். அத்துடன் அரசு அவ்வப்போது அறிவிக்கும் அகவிலைப்படி உயர்வு பின்பற்றப்படும். தற்போது நடைமுறையில் உள்ள ஆண்டுக்கு 3% ஊதிய உயர்வு தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 26,000 ரேஷன் கடை ஊழியர்கள் பயனடைய உள்ளனர். மொத்தத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சராசரியாக 15% கூடுதல் நிதி பயன் கிடைக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.